எப்படி வந்தாயோ வந்து அந்த சாங் நாங்கள் ஆக்சுவலாக எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, சித்துவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவன் ஒய்ஃப்க்கு ஒரு பாட்டு பண்ணோம் அப்படிங்கிறது, அதுவும் பிஃபோர் மேரேஜாக பண்ணணுங்கிறது பிளான். எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ. எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, அந்த பாட்டை நாங்கள் ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவில் யோசிக்கவே இல்லை. அது ஒரு கம்ப்ளீட் மேல் சாங். பார்த்தா சின்மை மேம் வந்து அதை அப்படியே ஓன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி பயங்கரமாக பாடி அதை இது பண்ணிட்டாங்க. கையில் வந்து கட்டி தங்கும் நீ சிச்சுவேஷனாக இந்த படத்தில் இவங்க லவ் பண்ணல. இந்த இடத்துல அவங்களுக்குள்ள லவ் இருக்கா இல்லையாங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கே தவிர, தேர் ஃப்ரெண்ட்ஸ், தேர் ஹேங்கிங் அவுட் டுகெதர். எண்ணங்களில் எந்நேரம் உன் யோசனை தானே அப்படின்னா, ப்ரோ ரொம்ப ரொம்ப லவ்வா இருக்கு ப்ரோ, வேணாம் ப்ரோ. ஐயோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? ரிஜெக்ட். அட ஸ்டார்டிங் போனா என்ன, எண்டில் தான் பாருங்க, லாஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் வரும், எஸ்டிஆர் ஃபேனுங்க. அங்க ரொமான்ஸ் நடந்துது. எப்படி வரும் எஸ்டிஆர் ஃபேனுங்க. அந்த பாட்டு ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு எஸ்டிஆர் கேட்டிருக்காரு. நல்லா இருக்குப்பா இந்த பாட்டு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. டேரக்டர் ஆல்ரெடி இவர் எஸ்டிஆரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குடா பாட்டு, படத்தை காட்டுன்னு சொல்லி படத்தை பார்த்து அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி, உன் படம் சூப்பராக இருக்குது, நான் எதுவும் ஒன்று உன் படத்துக்கு பண்ணணும், என்ன பண்ணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு அவரே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. நெஞ்ச உடச்சிட்டேங்கிறது காமன். இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்மள மாதிரி அவனும் வந்து ஸ்கூலில் ஒரு பிரேக்கப், காலேஜில் ஒரு பிரேக்கப்னு பிரேக்கப்லாம் தாண்டி வந்து அவன் ஆல்ரெடி உடஞ்சுதான் இருக்கும். அதை தான் மிச்சம் உள்ள நெஞ்சம் உடையுது கொஞ்சம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கேன், வேற யாரோ உடச்சிட்டு போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. மிச்சம் உள்ள நெஞ்சம் உடையுதடி கொஞ்சம். கண்ணாடி அப்படின்னாலே நமக்கு நாம் முத்துக்குமாரோட அந்த நான் தான் பார்த்த பிம்பங்கள் தொலைந்தாலும் கண்ணாடி மறக்காதடி. ஐயோ என்ன மாதிரி லைன்ப்பா, அதெல்லாம் வந்து லைஃப் டைம் இன்ஸ்பிரேஷன். நான் பார்த்த பிம்பங்கள் தொலைந்தாலுமே கண்ணாடி மறக்காதடி. உங்க லவ் ஃபெயிலியர் நடக்கிறப்ப நீங்க கேட்ட லவ் ஃபெயிலியர் சாங் காதல் வளர்த்தேன். அப்படியா? ஆமா, காதல் வளர்த்தேன். எனக்கு வேற ஃபர்ஸ்ட் பிரேக்கப் நடக்கும்போது என் எக்ஸ் எனக்கு என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, ஐயோ என் பொண்டாடி செருப்பால் அடிக்கணும், பட் பரவாயில்ல அவ்வளோ தெரியும். உனது பேர் எழுதி பக்கத்துல வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து எல்லா யுவன் சாங்ஸும் ஓப்பன் பண்ணி அப்படிதான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப இப்படி உன்னது பேர் பக்கத்துல எனது பேரை நானும் எழுதி வச்சேன். காலத்தால் அழிக்கவே முடியாத பயங்கரமான லவ். அது மழையில் அழியாம கூட பிடிச்சேன். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் ரமேஷ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா காயகம் வந்திருக்கோம். காயகம் வந்து லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா அவர்களுடைய ஆஃபீஸ். எல்லாருமே வந்து அவங்களுடைய காலர் டோனா, காதலர்கள் கொண்டாடும் ஒரு காதல் கீதம் அப்படின்னு தான் இந்த பாட்டு சொல்லணும். எப்படி வந்தாயோ, எவ்ரிபடி இஸ் ஓனிங் தெம். அந்த பாட்டை வந்து அவங்களே ஓன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டோடைய கம்போசிங் செஷன் அண்ட் ரெக்கார்டிங் செஷன். எப்படி வந்தாயோ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்பெஷல் சாங். ஏன் அப்படின்னா அந்த சாங் நாங்கள் ஆக்சுவலாக எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, சித்துவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவன் ஒய்ஃப்க்கு ஒரு பாட்டு பண்ணோம் அப்படிங்கிறது, அதுவும் பிஃபோர் மேரேஜாக பண்ணணுங்கிறது பிளான். அவன் மேரேஜில் எப்படி வந்தாயோங்கிற சாங் ஸ்பெஷலாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பண்ண பாட்டு. ஸோ அதனால் அவன் எவ்வளோ அவளை ரசித்தான் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லி அதை வச்சு நான் ஒரு பாட்டு பண்ணுங்கிறது. எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, அந்த பாட்டை நாங்கள் ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவில் யோசிக்கவே இல்லை. அது வந்து ஒரு கம்ப்ளீட் மேல் சாங். பார்த்தா சின்மை மேம் வந்து அதை அப்படியே ஓன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி பயங்கரமாக பாடி அதை இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பாட்டை வந்து ஒரு சரணம் இருந்தது, ஒரு மேல் பர்ஸ்பெக்டிவாக இருந்தது. ஸோ என்னமோ தெரில, நான் என் நண்பனுக்காக பண்ணுறேங்கிறதுனாலேயே நார்மலாக படத்துக்கு பண்ணாலே அது ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுவேன். அதை வந்து அவன் பர்சனல் லைஃபுங்கிறப்ப ரொம்ப இதாக பண்ணும்போது தான் அந்த கேளாமலே கையில் வந்த கட்டி தங்கம் நீ அப்படிங்கிற லைன் வந்து மாட்டுச்சு. அதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டர் ஆஃப் 5-6 மினிட்ஸில் முடிஞ்ச விஷயம் ஃபுல்லாகவே. அது வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டான். பாய்ஸ் லவ் வந்து எப்படி வந்து பொண்ணுங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்ற பத்தாம போச்சே பூமி எல்லாம் இங்கே கேட்காம வாரண்டி, ஓ மனசில் நான் தங்க கண்ணுக்குள்ள உன் கனவை பார்க்கறேன்டி. ஐயோ அது அதுக்கப்புறம் மலிக்க நான் வேண்டுறேன். எனக்குமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் லிரிக்ஸ் அது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயோ இவ கூட ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன், இந்த பூமி பத்த மாட்டேங்குதேங்கிற அளவுக்கு அவளை காதலிக்கணுங்கிறதா பத்தாமல் போயாச்சு பூமியெல்லாம் இங்கே கேட்காம வாரண்டி ஓ மனசுலாம் தாங்க, நீ எனக்கு பெர்மிஷன்லாம் இனிமேல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ கண்ணை தரணும் அவ்வளோ அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறபோது எனக்கு என்னென்னா, என் கண்ணுக்குள்ளே நான் உன் கனவை பார்க்குறேன் அப்படிங்கிறது வந்து யூஷுவல். ஆனால் அடுத்த லைனில் தான் அது ஸ்பெஷலாகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறபோது, என் கண்ணுக்குள்ளே உன் கனவெல்லாம் நான் பார்க்குறேன், கண்ட எல்லாத்தையும் பழிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
நீ என்னெல்லாம் நீ ஆகணும்னு நினைக்கிறோம் அது எல்லாத்தையும் கனவாக நான் பார்த்து அதை பழிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், உன் கூட துணையும் நிற்கிறேன் அப்படிங்கிறத அங்கே வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு ஒய்ஃப் கிட்ட மட்டும்தான் 100% நம்மளை ஷேர் பண்ண முடியும். ஸோ என்னை பற்றி இன்னும் சொல்ல தோணுது. எவ்வளோதான் சொல்லி முடிச்சிட்டேன், நான் வருஷக்கணக்காக அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் எனக்கு என்னை பற்றி அவன் சொல்லிகிட்டே இருக்கணும்னு தோணுது. இதே மாதிரியே தான் என் வாழ்க்கை போகணுன்னு ஆசை இருக்குது, இப்படியே நானும் போக வேண்டும் அப்படிங்கிறதான் அந்த இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தி பெஸ்ட் லிரிக்னு சொல்லி நான் வந்து போன வருஷம் எழுதின ஒரு லைன். அது வந்து எண்ணங்களில் எந்நேரமும் உன் யோசனை தானே தள்ளாமலே தள்ளாடுறேன் நானே கண்ணாடியின் பிம்பங்களில், கண்ணாடி பிம்பங்கள் பின்னாடி முதல்ல வந்து அந்த எண்ணங்களில் எந்நேரமும் அதுவே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப அந்த ஒன் செட் லைன்லேயே வந்து இட் இஸ் அ லவ் ப்ரப்போசல் இல்லை. ஏன்னா நம்ம வந்து சொல்கிறேன் என்னோட எண்ணத்தில் எல்லாமே என்னோட எண்ணத்தில் என்னுடைய நேரத்தில் எல்லாத்துலேயுமே நீ தான் இருக்குன்றதுலே அந்த லவ்வை சொல்லியாச்சு. கரெக்ட். இல்லை ஆக்சுவலாக என்னன்னா இந்த லைன்ஸ்லாம் ஓகே பண்ணுறதுக்கு நான் மட்டும் பாடு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு என்ன புரியல. இப்போ வந்து நீங்கள் லிரிக் கொடுத்துட்டீங்கன்னா சித்து ப்ரோ வந்து அதை வந்து எப்படி ரிஜெக்ட் பண்ணுவார்? இல்லை சித்து ரிஜெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். இந்த இடத்துல வந்து சித்துக்கு டாக் டீம் பார்ட்னராக ஒருத்தர் வந்துட்டார். யாருன்னா சாரங் தியாகு, இந்த படத்தோட டைரக்டர். அவருக்கு என்ன கன்சர்ன் அப்படின்னா சுச்சுவேஷனாக இந்த படத்தில் இவங்க லவ் பண்ணல, இந்த இடத்துல அவங்களுக்குள்ள லவ் இருக்கா இல்லையாங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கே தவிர தேர் ஃப்ரெண்ட்ஸ், தேர் ஹேங்கிங் அவுட் டுகெதர். ஸோ அதுக்கு நீ வந்து நீங்கள் லவ் சாங்காக இது ரொம்ப லவ்வாக ட்ரீட் பண்ணிடாதீங்க. அப்போ நம்ம எழுதின எல்லா லவ் லைனும் என்ன பண்ணுறது? சூஸ் பண்ணது ரொமான்டிக் சாங்கு, ஆல்ரெடி அதில் இருக்கிறது ரொமான்டிக் லிரிக்கு, இதுக்கு மேலே லவ் எழுதாதீங்க நான் என்ன பண்ணுவேன் எனக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ அதனாலேயும் என்னமோ இன்னொரு மேஜிக் நடந்தது. என்னன்னா ரொம்ப பர்டிகுலராக அந்த ஒய்ஃபுக்கு லவ்வருக்கு அப்படின்னு எழுதாமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆப்பிள் பாலிஷாக அந்த ஜென்ரலைஸ்டாக எழுதி வச்சதுனால இப்போ வந்து நிறையா லிரிக்ஸை வந்து தாய்மார்கள் குழந்தைக்காக, அப்பாக்கள் வந்து குழந்தைக்காக, அண்ணன் தங்கச்சிக்காக அப்படின்னு நிறையா ரிலேட் பண்ணிக்கிறாங்க இந்த பாட்டை. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இந்த சுச்சுவேஷன் எண்ணங்களில் எந்நேரம் உன் யோசனை தானே அப்படின்னா ப்ரோ ரொம்ப ரொம்ப லவ்வாக இருக்குது ப்ரோ, வேணாம் ப்ரோ. ஐயோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? ரிஜெக்ட் நான் இல்லை ப்ரோ, நான் என் ஃப்ரெண்டை பற்றி கூட தான் யோசிச்சுட்டே இருப்பேன். என்னென்னமோ யோசித்தேன், என்ன சொல்லி ஒரு ஆஃப் பண்ணால் அதுக்கப்புறம் ப்ரோ ஒன்று சொன்னால் என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, என்ன ப்ரோ கடந்த 3 நாளாக உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சி இல்லை ப்ரோ 3 நாளாக லிரிக்கை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, என் மைண்டை விட்டே நீங்கள் போல. ஸோ ஒரு ஆணே இன்னொரு ஆணை பற்றி கூட யோசிக்க, ஒரு பெண் ஆணை பற்றி யோசிக்கக்கூடாது, ஆண் பெண்ணை பற்றி யோசிக்கக்கூடாதா, எல்லாம் வச்சுக்கலாம் ப்ரோன்னா ஏதோ சொல்கிறேன், என்னென்னமோ சொல்லி லாக் பண்ணேன், எனக்கு வாயில் வந்து அதெல்லாம் சொன்னேன். அப்படி சொல்லி தான் என்னங்கிறீங்க என்ன எனக்கு தெரியுது அந்த லைன் பயங்கரமாக இருக்குது, ஒர்க் ஆகிடும்னு ரொம்ப கான்ஷியஸாக இருக்குது. ஸோ அதை என்னென்னமோ தாஜா பண்ணி அந்த லைனை விற்றேன். கண்ணாடி அப்படின்னாலே நமக்கு நாம் முத்துக்குமாரோட லைனு, அந்த நான் தான் பார்த்த பிம்பங்கள் தொலைந்தாலும் கண்ணாடி மறக்காதடி. ஐயோ என்ன மாதிரி லைன்ப்பா, அதெல்லாம் வந்து லைஃப் டைம் இன்ஸ்பிரேஷன் லைன். இப்போ நீங்கள் வந்து கண்ணாடியை வச்சு நீங்கள் இப்போ இந்த கண்ணாடியை நான் ஏன் பயன்படுத்தணும்னு நினச்சேன் அப்படின்னா, எனக்கு எப்பயுமே நான் வந்து கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ ஏன்னு சொல்லும்போது கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் நான் தெரிய மாட்டேன் நீ தெரியுறேங்கிற மீனிங் வந்து மேல் நோக்கி இருந்தாலும் நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் தலை சீவும் போது கண்ணாடி முன்னாடி நின்றுனா என் மைண்டில் ஃபஸ்ட்டு யோசிக்குது, என் ஒய்ஃபுக்கு இப்படி சீக்கினா பிடிக்காது, சரி இப்படி சீவோம் அப்படின்னு நம்மளை அறியாமல் நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணும் தெரியுமா. ஸோ நான் கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன், நான் தான் தலை செய்வேன், ஆனால் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி என்னை மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ என் கண்ணாடி பிம்பம் ஃபுல்லாக நீ தான் இருக்க, நீ என்னை எப்படி பார்க்குறியோ அந்த வழியில் தான் நான் என்னை பார்க்குறேன். ஸோ அதுதான் எனக்கு அந்த இடத்துல கன்வே பண்ணணும். அது ஈவன் மோர் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது உன் கண் வழியாக நான் என்னை பார்த்துட்ருக்கேன். அந்த விஷயத்தை வந்து கண்ணாடியின் பிம்பங்கள் நான் இல்லையே நீ அப்படின்னு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். கிளாட் அது பயங்கரமாக ஒர்க் ஆகிடுச்சு எனக்கு. அது வந்து ரொம்ப, ஏன்னா இந்த மாதிரி நல்ல வரிகள்லாம் வீணாகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யூனோ த ஃபீல் வந்து எப்படின்னா அது நொறுங்கி போன மனசை உடைக்க. எனக்கு இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டாங்க தெரியல, ஆனால் இந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா தே வில் லவ் டு த கோர் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ வலியே அந்த பாட்டை பற்றி அந்த கம்போசிங் எப்படி? எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு தான் நான் எழுதுகிற மாதிரி இருந்தது. அந்த பாட்டு வந்து மன்னர் வந்தாருன்னு அந்த பாட்டு. ஆமாம், சுப்லாஷினி பாடியிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த பாட்டுக்கு வந்து 2 வெர்ஷன் இருந்தது ஆக்சுவலாக. வந்து யாராவது ஒருத்தர் அந்த பாட்டுக்கு ஃபேனாக இருந்தீங்கன்னா கீழே போய் கமெண்ட்டில் கேளுங்க. பத்மஜாங்கிற சிங்கர் அந்த பாட்டு பாடியிருப்பாங்க. 2வது வெர்ஷன் அதே ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், அதுவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பத்மஜா வந்து எங்களோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் நிறையா பாட்டு பாடியிருக்காங்க, சீரியலில் கூட. ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து ரிலேட்டபிள் தான் இப்போ இருக்கிற இதுக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த மேட்ரிமனிக்கு போனால்
இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்களோட டிமாண்டுன்னு இருக்குல்ல, பசங்கள்ன்றதை தாண்டி பெண்கள் கேட்கிற விஷயம், பெண்கள் வீட்டில இருந்து கேட்கிற விஷயம். எனக்கு தெரிஞ்சு பெண்கள் மேல கூட நான் அக்யூஸ் பண்ண விரும்பல. அந்த பெண் வீட்டார்ல இருந்து ஒரு செக்டார் இருக்கும்ல, அது வந்து நீங்க வந்து ஒரு செட்டில்டு ஜாபு, சொந்தமான காரு, சொந்தமான வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் பையனை கூட ஒரு ப்ரெஷரைஸ்டா அவனை ஃபீல் பண்ண வைக்கிறது, அவனை ரிஜெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு 1008 காரணங்கள் தான் சொல்லுவேன். ஸோ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு அவனே வந்து சொன்னான், இந்த பாட்டு மன்னார் பாட்டு வந்து நல்லா எழுதியிருக்காங்கடா அப்படின்னு. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பட் ஆனா இட் இஸ் ரிலேட்டட் இல்ல. எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஒர்க்கு வந்து அது கவிதையோ கதையோ பேச்சோ ஏதோ ஒரு ஆர்ட் வந்து ஒருத்தவனை வந்து கனெக்ட் பண்ணிடுச்சுனாலே அது முழு முதல் வெற்றி. அந்த பாட்டில் ஆக்சுவலாக இன்னொரு பெரிய வெற்றி இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பாட்டில் வந்து அந்த டியூன் கேட்டோன்னே அப்படியே ரெக்கார்டிங்க்கு ரொம்ப அவசரமாக எழுதின ஒரு லைன் என்னென்னா, அட ஸ்டார்டிங் போனால் என்ன எண்டில் தான் பாருங்க, லாஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு வரும் எஸ்டிஆர் ஃபேனுங்க. எஸ்டிஆர் வந்து அதில் வாய்ஸ் இது அப்படி எழுதி எனக்கு ரொம்ப ஃப்ளோ வந்து டீமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டு ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு எஸ்டிஆர் கேட்டிருக்காரு. நல்லா இருக்குப்பா இந்த பாட்டு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்படியே டேரக்டரும் ஆல்ரெடி இவர் எஸ்டிஆரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் பேசி என் படத்துக்கு ஒரு ஏதாவது பண்ணுண்டா, அவன் படத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னா, எனக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்களான்னு சொல்லி அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரு. ஒரு பாட்டு வந்து ஒரு படத்துக்கு ஆட்மேனை கூப்பிட்டு வந்துருக்கு. அந்த மாதிரி எனக்கு செம ஹாப்பி. தலைவர் ஒரு தகவல் எனக்கு என் தலைவன் அந்த பாட்டு கேட்டிருக்காங்கிறதே ஹாப்பி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண படத்துல தலைவன் வாய்ஸ் ஓவர் ஹவு ஸ்வீட் பாருங்களேன். அவர் கேட்டு நல்லா இருக்குடா பாட்டு, படத்தை காட்டுன்னு சொல்லி படத்தை பார்த்து அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி, உன் படம் சூப்பராக இருக்குது, நான் ஏதோ உன் படத்துக்கு பண்ணணும், என்ன பண்ணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு அவரே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காருன்னா ஹவு சச்ச. இப்போ நான் இதே பாட்டில் வேற ஒரு பெரிய நடிகர் பேர் எழுதியிருக்கேன்னா அவங்க அதை கேட்டு அப்ரிஷியேட் கூட பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. அது அப்ரிஷியேஷனாகவும் எழுதலை. பேசிக்காக நான் எஸ்டிஆர் ஃபேனு. ஸோ எனக்கு அது ஃப்ளோவில் அப்படியே அட ஸ்டார்டிங்கு போனால் என்ன எண்டில் தான் பாருங்க, லாஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு வரும் எஸ்டிஆர் ஃபேனுங்கன்னு ஜாலியாக பண்ண ஒரு விஷயம். அது வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் ஆகி அவர் அந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாருங்கிறதுலாம் பெரிய மேட்ரு. ஸோ அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அந்த பாட்டு பயங்கரமாக கிராக் ஆகிடுச்சுன்னா தான் எப்படி வந்தாயோ வந்தது. எப்படி வந்தால் ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருந்த பாட்டு தான், அது இன்னும் மெருகேற்றுறதுக்கு ஒரு டைம், ஒரு சில வரிகள் எழுது. அப்போ ஸோ இப்போ அடுத்து இன்னொரு பாட்டும் எழுதணும் அப்படிங்கிறது வருது. சரி இதையும் இவரை எழுதிட்டோம், விஆர் எழுதிட்டோம், விக்னேஷ் ராமகிருஷ்ணன் எழுதிட்டோம்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே பாட்டு கேட்டோன்னே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து லவ் ஃபீலியர் ட்ராக் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது சித்துவோட லவ் ஃபீலியர் ட்ராக் எழுதுன்னு ரொம்ப ஆசை. மொதல் படத்தில் வந்து சிவப்பஞ்சல் பச்சையில் நானும் அவரும் ஒர்க் பண்ணுறதா இருந்து அது மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு அதில் வந்து எந்த மிஸ் ஆனாலும் பரவாயில்லடா, எனக்கு வந்து உசிரை மட்டும் குடுறா, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் மோகன் என்னை பயங்கரமாக எழுதிட்டார். பட் எனக்கு நம்ம எழுத முடியலையே, நான் ஃபஸ்ட்டு ஏற்கப்பட்ட முதல் பாடலில் தான் எனக்கு ஏன்னா சித்து காம்பினேஷன் லவ் ஃபீலியர் சாங் எழுதி ஆகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அது முதல்ல அமைஞ்சது வந்து தீரா காதல்ங்கிற ஒரு படத்தில் ஒத்தையாகுங்கிற ஒரு பாட்டு. யாராவது கேட்கலன்னா தயவு செஞ்சு கேளுங்க, எவ்வளோ உங்களுக்கு வலிய பிடிக்குமோ அவ்வளோ பிடிக்கும் ஒத்தையாக. ஆனந்த அரவிந்த் ஆக்ஷன் பாடியிருப்பார். எங்களோட காம்போவில் தான் சூப்பரான ஒரு பாட்டு. ஸோ இன்னும் ஏதோ ஒன்று செம்மையாக ஒன்று கிராக் பண்ணுங்கிற மாதிரி இந்த பாட்டு கேட்குறேன். காது ஹெட்ஃபோன் வச்சோன்னா தாரா ரே ராரா அப்படின்னா ஆஹா இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் கிடச்சிருச்சு. ஸோ அதே இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டீம்லேயே வந்து இவர் ஆடி இருக்கார்ல, ஆடி கிருஷ்ணன். ஸோ அவர் வந்து பாட்டு கேட்டு சும்மா ஒரு டெமோ ஒரு 2 லைன் எழுதி கொடுத்துட்டு போய் அது வேற நகர்த்த முடியாமல் அவர் வச்சுட்டு போயிடுவார். அவர்கிட்ட அதான் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஜோடி பொருத்தம் சாங்கில் அடி உனக்கும் எனக்கும் இந்த ஜோடி பொருத்தம் 100 இருக்குதே போடிங்கிறது எழுதுனது ஆடி. அவர் அதை கிராக் பண்ணிட்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கொடுத்துருவாரு. எங்கே இப்போ மீதி எழுது பார்ப்போம் அப்படின்னு போயிடுவாரு. மீதி எழுதுறத சொல்லிட்டு இனி இருக்கும் இருக்கும்னாக்கா ராமன்னு இருக்கும், நான் குட்டக்க தவிக்க பரவாயில்லையா எழுதிட்டேடா அப்படின்னு இருக்கும். ஸோ அவர் வந்து இந்த ஹுக்கு கிராக் பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ வலியில் வந்து சிரிப்பை எழுதி அனுப்புனேன் அப்படின்னு எழுதிட்டார். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லுவேன்னா மனசை கிழிச்சு அனுப்பு. சூப்பர் இப்போ எழுதலான்னு சொல்லி எல்லாரும், ஏன்னா சித்து பாட்டு பண்ணும்போது மட்டும் எல்லாரும் என் கூட உட்காந்துருவாங்க, அவன் என்ன எழுதுறான்னு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் செஷனாகவே. ஸோ வலியில் வந்து எனக்கு நெஞ்சை உடச்சிட்டேங்கிறது காமன். இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்மள மாதிரி அவனும் வந்து ஸ்கூலில் ஒரு பிரேக்கப்பு, காலேஜில் ஒரு பிரேக்கப்லாம் தாண்டி வந்திருக்கான். ஸோ அவன் ஆல்ரெடி உடஞ்சி தான் இருக்கும். அதை தான் மிச்சம் உள்ள நெஞ்சம் உடையுது கொஞ்சம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கேன், வேற யாராவது உடச்சிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. மிச்சம் உள்ள நெஞ்சம் உடையுது கொஞ்சம், ஒன்றை கேட்டு கெஞ்சும், நான் சாஞ்சு கொள்ள யாரும் இல்லை, ஆசையால் அஞ்சும், ஏக்கம் இன்னும் மிஞ்சும், ஏண்டி காதல் பஞ்சம், நான் மீண்டு வர உள்ள எங்கும் அப்படின்னு. எனக்கு அதில் இன்னும் ரொம்ப இதாக இருக்குன்னா, பாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம என்ன தப்பு பண்ணோம்,
ஏன் என்னை விட்டு போனாங்கிற கொஷின் வந்து மைண்டில் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை சொல்கிறதுக்காக பாவம் செய்யலை, உன் கோவம் தாங்கலை, ஆனால் நான் இன்னும் உன்னை தாண்டி போகலை, நான் இன்னும் மாறலை. ஸோ எனக்கு அந்த நான் என்ன தப்பு செஞ்சேனே தெரியல, ஐ வாஸ் கார்னர்ட் அப்படிங்கிறது, எனக்கு என்ன தப்பு செஞ்சேனே புரியல. நான் இந்த ஏன்னா அவனுமே அங்கே இன்னசென்ட்டாக பேசி நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன பாஸ்ட் தான் என்ன அப்படின்னா நீ என்ன பார்த்துக்கிறது போட அப்படின்னு சொல்லி கிளப்பியிருப்பாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி அங்கே நான் பாவம் செய்யலை, ஆனால் உன் கோவம் தாங்கலை, நான் இன்னும் தாண்டி போகலை அப்படின்னா வழியில் அழுகுறேன் அப்படிங்கிறத எப்படி இன்னும் அழகாக சொல்லலாம். ஸோ வலியே விழியில் இறங்குதே, இறங்கும் நொடியே இரண்டும் கலங்குது, வலி தான் இறங்கி கண்ணீராக கன்வெர்ட் ஆகுதுங்கிற சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கடைசி 2 லைன், அருகில் இருக்க வேண்டின அழகே தனியே கிடந்து துடிக்கிறேன். அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாட்டிலே இல்லை, அப்புறம் திருப்பி அந்த இடத்துல வந்து சிரிப்பை எழுதி அனுப்புனே தான் இருந்துச்சு. ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் ரிப்பீட் நல்லா இல்லைப்பா, ஏதாவது மாற்றிக்கலாமா, நானாக இனிஷியேட்டிவ் எடுத்து அதை கேட்டேன். அருகில் இருக்க வேண்டுன்னு தனியே கிடந்து தவிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பசங்களோட ஃபீலிங் எப்பயுமே வந்து கூட அந்த பொண்ணு இருக்காங்கன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கூட சாப்பிட்றது, அவங்க கூட வெளியே போகிறது, அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறது வந்து பசங்களோட விஷயம். ஸோ அதுக்காக வந்து அவன் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலோ காலேஜில் படித்தாலோ எங்கே எந்த ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்தாலும் எப்படா நம்ம மீட் பண்ணுவோம், எப்படா அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்றதே ஒரு ஏக்கமாக இருக்கும். ஸோ அந்த ஏக்கத்தை வந்து எழுதுனது. அண்ட் அடுத்த லைனில் வந்து நீ இப்படி தொலைஞ்சு போயிட்டேன், இப்போ நான் தனியாக இருக்கேன், ரொம்ப ஆசையாக இருந்தது. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். வந்து அப்ரிஷியேட் பண்ணணுமே. யாராவது இந்த அண்டர்ரேட்டட் சாங்ஸ் பற்றி பேசினா. ஸோ ரைட்டிங் லவ் ஃபெயிலியர் சாங் ரொம்ப பிடிக்கும்னு இருக்கீங்க. அப்போ வந்து உங்க லவ் ஃபெயிலியர் நடக்கிறப்ப நீங்க கேட்ட லவ் ஃபெயிலியர் சாங் காதலோடத்தை. அப்படியா? ஆமாம், எனக்கு அதான் நம்மளாம் ரொம்ப ட்ராமாட்டிக்காகவே வளர்ந்த குழந்தைகள்ல. எனக்கு வேறு ஃபஸ்ட்டு பிரேக்கப் நடக்கும்போது என் எக்ஸ் எனக்கு என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, ஐயோ என் பொண்டாடி செருப்பால் அடிக்க போகிறேன், பட் இது பரவாயில்ல, அவ்வளோ தெரியும். என்ன சொல்லிட்டு போனான்னா, ஏதோ பிரேக்கப்புன்னு சொல்லும்போது நான் ஏதோ டயலாக் பேசினேன், எனக்கு அது ஞாபகம் இல்லை, சும்மா சினிமா டயலாகாக பேசாது அப்படின்னு கிளம்பி போயிட்டேன். ஏய் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், என்ன சிரிப்பு பொழிச்சுன்னு போயிட்டாங்கிற மாதிரி. ஒரு மனுஷன் சீரியஸாக அழுது என்ன சினிமா டயலாக்னு போயிட்டா அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நான் என்ன பண்ணியிருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து எல்லா யுவன் சாங்ஸும் ஓப்பன் பண்ணி அப்படிதான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ இப்படி உன்னது பேர் பக்கத்தில் அதெல்லாம் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்த வயசு இல்லை. ஸோ அதெல்லாம் பயங்கர. ரெண்டாவது எனக்கு அந்த பிளேலிஸ்டாகவே ஞாபகம் இருக்குது. காதலோடத்தன் கேட்டேன், போனிப்போ கேட்டேன். இல்லை போனிப்போ அப்போ வரல, போனிப்போ வந்து அவள் திருப்பி பேட்சப்பாக வரும்போது அவள் பண்ணான் அப்படி. எஸ், அப்போ நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பட் நல்ல விஷயம் தான். பியூட்டிஃபுல் ஃபேமிலி. விக்னேஷ் ராமகிருஷ்ணா அவருடைய மனைவி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கான பதிவு. நான் அவங்கள வேணாம்னு சொல்லி இப்போ ஒரு பியூட்டிஃபுல் லைஃப்பில் இருக்கேன் அப்படிங்கிறத நான் பதிய வச்சேன். ஸோ என்னன்னா இப்போ ஐயோ கோத்து விட்டாரே. ஸோ அடுத்து வெண்மதியை கேட்டேன். இதெல்லாம் காலத்தால் அழிக்கவே முடியாத பயங்கரமான லவ் ஃபெயிலியர் சாங்ஸ். இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக கண் கலங்கிட்டோம். அந்த ஜன்னலின் வழி வந்து விழுந்தது மின்னலின் ஒளி என்னமா எழுதிட்டு 5 நாள் வரை அவள் இருந்தது, ஆசையின் அழகு தேவை, அப்படியே எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்க முடியும் நம்மளால. பயங்கரமான அது எல்லாம் பாடிட்டு சிரிச்சுக்கிட்டே அதை அவளை ரசித்து பாடிட்டு இருப்பாரு. என்ன இருந்த போதுன்னு மூஞ்சி மாறும் பாருங்க மனுஷன். ஐயோ பயங்கரமான லைன்ஸ் இதெல்லாம். உங்களுக்கு வந்து விக்னேஷ் ராமகிருஷ்ணா அவர்களுடைய பிளேலிஸ்ட்டை வந்து ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் எழுதுனதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பிடித்த வரிகள், இப்போ நாங்கள் பேசுனதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இது ஒரு அழகான சந்திப்பு. எனக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு நண்பனோட கிடைக்கிற ஒரு அழகான ஒரு உரையாடல். அதில் நாங்கள் வந்து உங்களுக்கு பாட்டை பற்றி சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மீண்டும் இது மாதிரி இன்னொரு அழகான உரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஷ் ராமகிருஷ்ணா மற்றும் தமிழண்டா ரமேஷ். நன்றி, வணக்கம்.